ஹாய் பிரேசலாட். இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட என்ன ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, நம்மள 2 கேட்டகரி இருக்காங்க. 2 கேட்டகரியில 1வது கேட்டகரி யாருன்னா, இயேசு வருவார்னு நம்புறாங்க, அதுக்கான வேலைகளும் நடந்துகிட்டு இருக்குன்னு நம்புறாங்க, கடைசி காலமும் நெருங்கிட்டு இருக்குன்னு நம்புறாங்க. 100க்கு 100 இயேசு வருவார், கண்டிப்பா வருவார்னு நம்புற ஒரு கேட்டகரி இருக்காங்க. இன்னொரு கேட்டகரி யாருன்னா, ஏசு வருவார்னு தான் சொல்கிறீங்க, இன்ன வரைக்கும் வரவே இல்லையே, எப்போ தான் வருவார் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழும்பிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்மளை பார்த்தும் கேட்டிருக்காங்க. அதனால தான் 2 பேதுரு 3வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னா, முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின் படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாக இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். இவங்க ஒரு ஆள் பிறந்து இறந்தும் போயிட்டாங்க, இன்னமும் இயேசு வரவே இல்லை, வருவார்னு சொல்கிறீங்க, இன்ன வரைக்கும் வரவே இல்லை. அதனால தான் இந்த மாதிரி கேள்விலாம் மனுஷனுக்கு எலும்புன்னு சொல்லி அப்பயே எழுதிட்டாரு. இந்த மாதிரி கேள்வியை இதுக்கு முன்னாடி எங்கள்கிட்டையும் கேட்டிருக்காங்க, உங்கள்கிட்டையும் கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க, இதுக்கப்புறமும் கேட்பாங்க. கேட்கும்போது அவங்களுக்கு ஒரே ஒரு பதில் கொடுங்க. என்ன பதில்னா, அதே 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறாராம். இந்த உலகத்துக்கே தெரியும் இயேசு கிறிஸ்துவானவர் யாருன்னு. அவர் மதத்தை சார்ந்தவர் இல்லை, இந்த உலகத்தின் பாவங்களை போக்குறதுக்காக நம்மளோட பாவங்களை சுமந்து சிலுவையில் அறையப்படும் போது கூட ரொம்ப பொறுமையாக இருந்து நம்ம மேலே மனதுருகி, பிதாவே இவர்களை மன்னியும், இவங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரியாமல் செய்கிறாங்க அப்படின்னு சொன்ன அதே பொறுமையின் சிகரம் அதே இயேசுதான் இன்னமும் நம்ம மேலே பொறுமையாக இருக்கார். ஆனால் அவர் கடைசி நாட்களில் வரும்போது, மேகத்தின் மேல் வரும்போது, அவர் இந்த மாதிரி பொறுமையான ஆளாக வரமாட்டார். அவர் நியாயம் தீர்க்கிற தேவன், நியாயாதிபதியாக வருவார் அப்படின்னு அதுவும் எல்லா பேருக்கும் தெரியும். ஆனால் அந்த கேப் இன்பிட்வீன், அதுக்குள்ளே நம்மளுக்கு மனம் திரும்புறதுக்கு சான்ஸ் கொடுத்துருக்காரு, இன்னமும் டைம் கொடுத்துருக்காரு. அவர் சொன்னதில் அவர் லேட் பண்ணல. அவர் எதுக்காக, என்ன காரணத்துக்காக அவர் இன்னும் வராமல் இருக்காருன்னா, ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, அதாவது இட்டர்னல் லைஃப் அடையிறதுக்கு ரொம்ப பொறுமையாக இருக்கார். எல்லாருமே ஒரு பட்சபாதம் பார்க்காத தேவன்னு ஒரு வசனம் இருக்கு. அவரு இவங்க தான் வேணும், அவங்க தான் வேணும், இவங்க மட்டும்தான் என் ஜனம் அப்படிலாம் கிடையாது. அவர் எல்லா பேருக்கும் உயிரை கொடுத்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தாரு. அதே மாதிரி தான் இன்ன வரைக்கும் அந்த எல்லா பேருமே அவருக்கு வேணும்னு விரும்புகிறனால தான் அவர் நம்ம மேலே நீடிய பொறுமையாக இருக்கார். அப்போ இதுக்கப்புறம் வருவாருன்னு சொல்கிறாரு, இன்ன வரைக்கும் காணமே அப்படின்னு கேட்டால், அந்த கேட்குறவங்கள பார்த்து சொல்லுங்கள், உங்களையும் என்னையும் நம்ம எல்லா பேரையும் மனம் திரும்பின பிறகு அழைச்சிட்டு போகிறதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாக இராமல், நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அவர் லேட் பண்ணுறாரு அப்படி சொல்லிட்டு. அவர் வாக்கு பண்ணியிருக்காரு, வாக்கு பண்ணது 100க்கு 100 உண்மை. அவர் சொன்னதில் அவர் லேட் பண்ணல. அவர் எதுக்காக, என்ன காரணத்துக்காக அவர் இன்னும் வராமல் இருக்காருன்னா, ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, அதாவது இட்டர்னல் லைஃப் அடையிறதுக்கு பொறுமையாக காத்துக்கிட்டு இருக்காரு. அவர் லேட்டாக வர்றதுக்கும் காத்திருந்து வர்றதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் அந்த பொறுமையோட எல்லை அவருக்கு தான் தெரியும். என்னோட நினைவும் ஒன்றும் இல்லைன்னு சொன்னார்ல, அதேமாரி நம்மளோட பொறுமை நம்ம ஒரு பிக்சர் வச்சுருப்போம். பொறுமைனா இப்படி வருவார், அப்படி வருவார், அப்படி இல்லை. அவரோட பொறுமை எல்லையோட லிமிட் என்னான்னு அவருக்கு தான் தெரியும். அவர் எல்லா மத சார்ந்தவங்களுக்கும் கடவுள் தான், கண்டிப்பாக வராரு. ஆனால் வரத்துக்கு முன்னுக்கு எல்லாரும் மனம் திரும்புறதுக்கு டைம் கொடுத்துருக்காரு. இதுதான் அந்த டைமு. இந்த நொடியில் கூட நம்மளை நாமளே சோதி தெரிஞ்சு இன்னும் இயேசுதான் நம்மளோட சொந்த ரட்சகர், இந்த உலகத்தின் ரட்சகர்னு ஏற்றுக்காமல் இருந்தால்
இன்னமும் நம்மளுக்கு டைம் இருக்குது. ஏன்னா பரலோகத்துக்கு ஒரே வழி இயேசு ஒருத்தர் தான். அதே அட் த சேம் டைம் பிதா ஒருத்தவரை இழுத்து கொள்ளாவிட்டால் இயேசுக்கிட்ட நம்ம நெருங்க முடியாது. அதே மாதிரி தான் இயேசுவன்றி பிதாக்கிட்டே நம்ம போக முடியாது. இன்றைக்கி நம்ம இந்த வசனத்தை நீங்கள் படிக்கும்போதே உங்களுக்கு தெரியும் அவர் எவ்வளோ அன்பானவர். இவ்வளவாய் யோவான் 3:16 சொல்கிறாரு, இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று சொன்னார். அந்த இவ்வளவான அந்த அன்போட அந்த ஆழம், அந்த பாசம், அந்த நேசம் இந்த 9வது வசனத்தில் நீங்கள் படிக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் ஃபீல் பண்ணும்போது கண்டிப்பாக தேவன் உங்களோடு இடைப்படுவார். அது அதிக நிச்சயம். இந்த உலகத்தையே உருவாக்கின தேவன், சீக்கிரமாக வரப்போகிற தேவன், பரலோகத்துக்கு வழிகாட்டியும் அவர் தான். ஸோ அவரை அன்றி நம்மளுக்கு வேற தெய்வம் இல்லை கூட்டிகிட்டு போகிறதுக்கு. இதே வசனத்தில் 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு வெளிப்பாடும் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டுப்போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மள அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு. அது சில வாக்குத்தத்தம் லேட்டாகவும் தாமதமாக இருக்கும், இன்னும் நிறைவேறாமல் இருக்கும். இந்த வசனத்தின் பிரகாரம் பார்த்தோம்னா ஏதோ ஒன்று நம்மளோட வாழ்க்கையில் மனம் திரும்ப அவர் எதிர்பார்க்குறாரு, விரும்புகிறாரு. வி ஹேவ் நாட் மீட் ஹிஸ் நீட். ஸோ அது அவர் எதிர்பார்க்குற அந்த ஒன்று நம்மள்கிட்ட இல்லாமல் இருக்கலாம். அதில் தான் அவர் மனம் திரும்பணும்னு சொல்கிறாரு. மனம் திரும்புகிற வரைக்கும் நீடிய பொறுமையாக வெயிட் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. நம்மளை நாமளே சோதித்து அறிஞ்சு பார்ப்போம். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், எதை நோக்கி போயிட்டுருக்கோம், அவரை ஏதாவது வகையில் துக்கப்படுத்தியிருக்கோமா, அந்த கொடுத்த கட்டளைகளை ஏதாச்சும் மீறி இருக்குமா? ஏன்னா வெளியிலேருந்து பார்க்கும்போது மற்றவங்களுக்கு தெரியாது, நம்ம நல்லா பரிசுத்தமாக வாழ்கிறோன்னு தான் நினைப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு தான் தெரியும் நம்ம எப்படி இருக்கோம், என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோன்னு. அப்போ அவரோட வருகைக்காக ஆயத்தமாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பாக செய்யணும். அதுக்கு முக்கிய காரணம் ஜெபமும் வேத வாசிப்பை வாசிக்கும்போது தான் வார்த்தையாக இருக்கிற தேவன் நம்மளோடு வெளிப்படும் போது தான் என்ன ஏதுன்னு பரிசுத்த ஆவியானவர் நம்மளை கண்டித்து உணர்த்தும் போது தான் நம்மளை ஒப்பு கொடுக்க முடியும், நம்ம பாவத்தை அறிக்கை செய்ய முடியும். அறிக்கை செய்யும்போது தேவனிடத்தில் இரக்கம் பெற முடியும். அதுக்கப்புறம் தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவார். அதுக்கப்புறம் தான் அவரோடு சேர்ந்து நம்ம நடப்போம். ஸ்டில் பொறுமையை வெயிட் பண்ணுறாரு. நம்ம அந்த விஷயத்தை, அவர் எதிர்பார்க்குற அந்த விஷயத்தை அவர்கிட்ட கேட்கும்போது அவர் கண்டிப்பாக நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பாரு. எதுலேருந்து எப்படி வெளியாகணும், என்ன பண்ணணும் அப்படி சொல்லிட்டு, எதுலேருந்து என்ன மனம் திரும்பணும்னு சொல்லி கொடுப்பாரு. சொல்லி கொடுத்து நம்ம மனம் திரும்பும்போது அவர் நம்ம மேலே வச்சிருந்த அந்த பண்ணின அந்த வாக்கு தத்துவம் அப்படியே எடுத்து நம்மள்ட்ட கொடுப்பாரு. அதை நம்ம கண்டிப்பாக சுதந்திரித்துக்கொள்வோம். ஸோ இன்றைக்கே இந்த நொடியே முடிஞ்சால் இந்த ஒரு வசனத்தை வாசித்து பாருங்கள். கண்டிப்பாக தேவன் இடைப்படுவார். அவர் வரும்போது அவரோடு கூட போகிறதுக்கு ஆயத்தமாக ஆவறதுக்கு இந்த ஒரு நொடி இருக்குது, இந்த ஒரு தருணம் இருக்குது. யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.